தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் வைகோ. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினார் வைகோ என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2006ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். தேர்தலை சந்தித்தார். திமுக கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக ஆகியவை இருந்தன. அதிமுகவில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு செல்வி ஜெயலலிதா இடம் கொடுத்து 9 தொகுதிகள் வழங்கி கூட்டணியில் சேர்த்திருந்தார். அப்பொழுது வைகோ திமுக கூட்டணியில் இருந்தார். திமுக மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. தேர்தல் நெருங்கி வந்துவிட்டது. அந்த மாநாட்டில் வைகோ கலந்து கொண்டு சிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டு வைகோவுடைய பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன திமுக சார்பில். ஆனால் மாநாட்டுக்கு முதல் நாள் திடீரென அவர் அதிமுக கூட்டணிக்கு தாவினார். 35 தொகுதிகள் ஜெயலலிதாவிடம் பெற்றுக்கொண்டு பெட்டியும் வாங்கி கொண்டு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டார். 6 தொகுதிகளில் மதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் அதிமுக கூட்டணி தோல்வியை தழுவியது. திமுக கூட்டணியோ வெற்றி பெற்றது. ஆனால் திமுக மெஜாரிட்டி பெறவில்லை. திமுக கூட்டணியில் இருந்த வைகோ திமுகவை காலை வாரிவிட்டு அதிமுகவில் போய் சேர்ந்தார். 6 தொகுதியில் வெற்றி பெற்றார். 29 தொகுதிகளில் மதிமுக தோல்வியடைந்தது. இது 2006ஆம் ஆண்டு நடைபெற்றது.